ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அன்றாட வாழ்வில் ஜோதிடம் பாகம் 3. நம்ம இதுவரைக்கும் பஞ்சாங்கம்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய 5 அங்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ முதல்ல நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். நட்சத்திரங்கள்னால் அவை தான் மனிதனை ஆள்பவை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜோதிடத்தில் எத்தனையோ முறைகள் இருந்தாலுமே அதாவது சார ஜோதிடம், நாடி ஜோதிடம், அது மாதிரி பல விதமாக எல்லாம் எடுத்தால் கூட எல்லாமே நட்சத்திரங்களை தொடாமல் எந்த ஒரு பலனையும் சொல்ல முடியாது. இப்போ நம்மளுடைய வான மண்டலத்தில், அதாவது வான்வெளியில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலுமே குறிப்பாக 27 நட்சத்திரங்களை மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம சூரிய மண்டலத்தில் நம்மளுடைய அந்த கோள்கள் சுற்றி வரும் பாதையில் இந்த 27 நட்சத்திரங்களுடைய அந்த கூட்டம் மட்டுமே இருக்குது. ஸோ இந்த கிரகங்கள் அந்த பாதையை தாண்டி வரும்போது அந்த நட்சத்திரங்களுடைய சக்தியையும் எடுத்து நமக்கு கொடுக்கிறது. அப்போது இந்த நட்சத்திரங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு குணநலன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மிருகத்தை போல் இருக்கிற மாதிரியும், அதற்கு என்னென்ன இன்னும் நட்சத்திரங்களுக்கு வகைப்படுத்தும் போது அதோடைய தோற்றத்தை சொல்கிறோம், எந்த வடிவத்தில் இருக்கும், எந்த மிருகத்தை மாதிரி இருக்கும்னு, அவைகளுடைய குணாதிசயங்களையும் இவை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்மளுடைய மூல நூட்களில் அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த மிருகங்களுடைய குணத்தை இந்த மனுஷனும் பிரதிபலிப்பான். அஸ்வினின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அதோடைய வடிவம் குதிரை வடிவம் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த மனிதன் அவனுடைய மனோவேகம் அவ்வளோ குதிரை மாதிரி அவனுடைய வேகமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவனுடைய ஆற்றலும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் அழகாக வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 27 நட்சத்திர கூட்டங்கள் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒரு வட்ட வடிவமான பாதையில் சுற்றி வருதுன்னு சொல்கிறப்போ 360 டிகிரி அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. இவை எல்லாத்தையும் சூரியன் ஒரு வருஷம் முழுக்க பயணித்து வர்றது அந்த ஒரு மாதத்துக்கும் ஒரு ராசி மண்டலம் அப்படின்னு வச்சுருக்காங்க. சூரியன் சித்திரை மாதம் பிறந்ததுன்னா மேஷ ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணும். அப்போது மேஷ ராசின்னு சொல்கிறது சில நட்சத்திரங்களுடைய தொகுப்பு, அதுக்குள்ளே மேஷ ராசின்னு அடக்கிடுறாங்க. இது மாதிரி ஒரு ராசிக்கும் குறிப்பிட்ட நட்சத்திரங்களை அடக்கிடுறாங்க. இப்போது ஒரு நட்சத்திரம்னு சொன்னால் அது நட்சத்திரங்களுடைய கூட்டம் அல்லது தொகுப்புன்னு சொல்லியிருக்கோம். அந்த நட்சத்திரத்துக்குமே பாதங்கள்னு 4 பாதங்களை வகைப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு நட்சத்திரத்தினுடைய கால் பகுதி, உடல் பகுதி, தலைப்பகுதின்னு சொல்கிறாங்க. உடல் பகுதி மட்டும் 2 பார்ட்டாக இருக்குது. அப்போது ஒரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் உள்ளன. அப்போது முதல் பாதம்ங்கிறது அதோடைய கால், தலை கிடையாது, அதோடைய கால். அடுத்த 2 பாதங்கள் அதனுடைய உடல் பகுதி. கடைசி பாதம்தான் அந்த நட்சத்திரனுடைய தலைப்பகுதி. இப்போது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற நம்ம இந்த கோள்கள் எல்லாமே என்ன பண்ணுறதுன்னா இந்த நட்சத்திரங்களை அது கடந்து வரும் பாதையில் கிராஸ் பண்ணி வருது. அப்போது அதனுடைய எனர்ஜியும் சேர்த்து நமக்கு கொடுக்கறது. இப்போ நம்ம நான் சொல்கிறோம் இல்லையா, இப்போ குரு பகவான் இந்த குறிப்பிட்ட ரிஷபராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னா முதல்ல அவர் என்னென்ன நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கிறார், இந்த நட்சத்திரத்தில் போகும்போது இந்த மாதிரியான பலன் அப்படின்னு. அப்போது ஒரு கிரகம் இருக்குது, இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துட்டா என்னென்ன நட்சத்திரங்கள் சூரியனுடைய வகுப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. அதே போல் சந்திரன் எடுத்துட்டா அதுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த மாதிரி 27 நட்சத்திரங்களையும் இந்த 9 கோள்களுடைய குரூப்பில் பிரித்து வச்சுருக்காங்க. சரி, இப்போது ராகு கேதுக்கள்னு நம்ம சொல்கிறது நிழல் கிரகங்கள்னு சொல்லியிருக்கோம். பருப்பொருள் கிடையாது அது ரெண்டுத்துக்குமே. ஆனால் அவைகளுக்கும் நம்ம நட்சத்திரங்களை அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதற்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ நட்சத்திரங்களில் தலையற்ற நட்சத்திரங்கள், உடலற்ற நட்சத்திரங்கள், காலற்ற நட்சத்திரங்கள்னு இருக்குது. எப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு ராசிக்கும் நம்ம நட்சத்திரங்களை பிரித்து கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா இந்த 27 நட்சத்திரங்களையும் அதை 4 பாதமாக பிரித்தோம் அப்படின்னா மொத்தம் 108 வரும். அந்த 108 நீங்கள் 12 ராசிகளுக்கும் பிரிக்கும்போது ஒரு ராசிக்கு 9 நட்சத்திரத்தின் பாதங்கள் வரும். அப்போது ஒரு ராசிக்கு 9ன்னு கணக்கு வச்சுட்டிங்கன்னா 12 ராசிக்கு 108 பாதங்கள் சரியாக போயிடும். ஸோ இதுதான் அதனுடைய ஒரு அடிப்படையான கணக்குன்னு சொல்கிறது.
சரி, இப்படி நட்சத்திரங்களை பிரிக்கிறது மூலமாக என்ன எனக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக தலையற்ற நட்சத்திரங்கள்னு ஒரு சிலவை இருக்குது. அதில் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற கணக்கு இருக்குது. இப்போது தலையற்ற நட்சத்திரங்கள் ஒரு நாளில் இருக்குது அப்படின்னா, தலைப்பகுதி உள்ள நோய், தலையில் இருக்கிற நோய் எதுக்காவது ஒரு கண்ணுக்கோ இல்லைன்னா உங்களோட தலையில் எதுக்காவது ட்ரீட்மெண்ட்டுக்கோ, மூளை சம்பந்தமான ஒரு மருத்துவம் எடுத்துக்கிறதுக்கோ அந்த நாளில் போய் நம்ம வந்து மருத்துவரை அணுகக்கூடாது. ஏன்னா அது தலையற்ற நட்சத்திரம். இது எல்லாமே அனுபவபூர்வமாக கண்டறிந்து தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போது இது ஒரு பதவிக்கு வந்து ஒருத்தர் தலைமை ஏற்றுக்க போகிறார், அன்றைக்கி அவருக்கு வந்து ஸ்வேரிங் அண்ட் செரிமனி இருக்குது அப்படின்னா இந்த நாளை வந்து நம்ம அதற்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அப்போது இதுவே இப்படி இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கோ எல்லா நாள் நமக்கு அந்த நாள் வந்து சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லா விஷயங்களுமே இந்த பஞ்சாங்கத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் ஒருவர் வீட்டிலையும் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நமக்கு நம்மளே இந்த நாள் எனக்கு சாதகமாக இருக்குமா, இதில் என்னெல்லாம் நான் செய்யக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த ஒரு அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சால் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து இதே மாதிரி உடலற்ற நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா, அன்றைக்கி வந்து உடம்பு ஏதாவது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை அன்றைக்கி பண்ணக்கூடாது. அதே மாதிரி காலற்ற நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி வந்து நம்ம பிரயாணத்தை எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சிக்கக்கூடாது நம்ம. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள் தான். இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம். அடிப்படையில் இந்த நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எந்த நாளில் நமக்கு உண்டான காரியங்களை நம்ம செய்யலாம். இப்போ வந்து ஒரு பரீட்சைக்கு வந்து அப்ளிகேஷன் போட போகிறோன்னா அதுக்கு எந்த நட்சத்திரம் வரனால நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கணக்கு இருக்குது. இப்போது நான் வந்து எனக்கு வந்து பண வருவாய் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன், ஒரு பேங்க் சம்மந்தமான விஷயத்தை நான் போய் செய்ய போகிறேன் அப்படின்னா அதை நான் என்றைக்கு செய்கிறது? அப்போ என்னுடைய நட்சத்திரம் வர்றதுக்கு அடுத்த நட்சத்திர நாளில் நான் அதை செய்யலாம். ஏன்னா அதுக்கு பேர் தனதாரைன்னு பேர். இது மாதிரி தாராபலன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நட்சத்திரம் நமக்கு எந்த வகையான பலனை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அன்றைக்கி இப்போது நம்ம பொதுவாகவே சொல்லுவாங்க, நம்மளுடைய நட்சத்திரம், நம்ம பிறந்த நட்சத்திரம் இருக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன்னா என்னுடைய பரணி நட்சத்திரம் வரும் நாளில் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணக்கூடாது, அன்றைக்கி வந்து புதுசாக பிரயாணம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? ஏன்னா இப்போ ஒரு மனுஷன் பிறக்கிற அன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடின்னு இருக்கோ, சந்திரன் எதில் பிரயாணம் பண்ணுறதோ அதுதான் அந்த மனதினுடைய ஜென்ம நட்சத்திரம், அந்த ராசி தான் அவனுடைய ஜென்ம ராசி. அது நமக்கு தெரியும். இப்போது அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கும் அந்த மனிதனுக்கு அன்றைக்கி சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும். அப்போ என்ன ஆகும்? சந்திரன் வந்து நம்மளுடைய மனதை ஆள்பவன். அப்போ நமக்கு மனதில் சஞ்சலங்கள் நிறைய இருக்கும். சந்திரனோட குணம் என்னவோ அது அப்படியே அதில் பிரதிபலிக்கும். அப்போ சந்திரன் என்ன வளரும் தேயும், அதுக்கு வந்து ஒரு இருளான காலம் உண்டு, நல்ல ஒளியாக பிரகாசிக்கிற காலமும் உண்டு. இதே எப்போ பாரு ஒரு பிரயாணத்திலே சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒரு கொஞ்சம் குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த மாதிரியான பல விஷயங்கள். அப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு கிரகம் இருக்குன்னா அதற்குன்னு சில குணாதிசயங்களை வகுத்து அதாவது மனுஷனோட உடம்பே வந்து பஞ்சபூத தத்துவத்தில் அடக்கியது தான். இந்த உலகத்தில் எல்லாமே பஞ்சபூதங்களுக்குள்ளே அடங்கினது தான். ஒரு காய்கறிக்கும் அது என்ன பஞ்சபூதத்தில் எது நூல் அடங்கும்னு ஒரு கணக்கு இருக்குது. நம்மளோட வந்து இயற்கையோடு ஒட்டின நம்மளுடைய வாழ்க்கையை மறந்துட்டு நம்ம வேறு பாதையில் போயிட்டுருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பவர்களும் மிக குறைவாக இருக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் தேடி தேடி நம்ம கற்றுட்டோம்னா நமக்கும் பிரயோஜனம் உண்டு, நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கும் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து கற்றலின் கேட்டல் நன்றல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி நம்ம புதுசாக அதை கற்றுக்கிறத வந்து காது மூலமாக கேட்குறது வழியாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பஞ்சபூத தத்துவத்திற்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அப்போது ஒரு கிரகத்தையும் என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு நிலத்தத்துவம், காற்று தத்துவம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கே தெரியும், சனிங்கிற கிரகம் வந்து சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருக்குது. அப்போ சனின்னு சொல்லும்போதே வந்து ஒரு இருட்டு, ஒரு கருப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து யோசிப்போம். அப்போ சாதாரணமாக நம்ம ஒரு லாஜிக்கலாக யோசித்து பார்த்தா என்ன, சூரியனை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்குது, அதனால அதில் வந்து வெப்பமே இருக்காது, ரொம்ப குளிர்ச்சியான கிரகம். சயின்ஸ் என்ன சொல்கிறது, அதில் நிறைய இந்த விதவிதமான வாயுக்கள்லாம் தான் அதில் இருக்குது, ஐஸாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம அந்த அறிவியலை வந்து
ஒரு நம்ம அதாவது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயமா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னாங்க. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. ஏன்னா ஒன்று ஒளி, இன்னொன்று இருள். அது அப்பா பையன், அப்பாவுக்கு பிடிக்காம பிறந்த பையன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா. அது எல்லாமே இந்த ஒரு அறிவியலை நமக்கு ஒரு கதை வடிவத்தில் சொன்னால் நம்ம ஈஸியாக புரிஞ்சுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸில் சொன்ன விஷயங்கள் இது. அதனால் முன்னோர்கள் சொன்னது பொய் கிடையாது. நம்ம மைண்டுக்கு எப்படி சொன்னால் அது புரியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்ன விஷயங்கள் தான். ஸோ இது மாதிரி இன்னும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த பாகங்களில் பார்ப்போம். நன்றி.